வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்க்கலை, கடலை மாவும் சேர்க்கலை. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரல் போட்டு சேர்க்குறேன். கூடவே 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கதா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வந்து சாஃப்டாக வதங்கினா போதுமானது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வரும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தக்காளி உங்களுக்கு சாஃப்டாக நல்லா வதங்கி வரும். இந்த தக்காளி வதங்குற நேரத்தில் இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பை விட கம்மியாக 1/4 கப்பை விட அதிகமாக துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் விழுது தயாராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. தேவைப்பட்டால் தக்காளி இடையில ஒரு வாட்டி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா வந்து இந்த எண்ணெயில் பிரட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை விழுதை இதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துட்றேன். இதையுமே இந்த வெங்காயம் தக்காளி கலவையோடு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பருப்பு சேர்க்காதனால கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கொதித்து வரும்போது இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். புளி தண்ணி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி கரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் சாம்பாருக்கு தேவையான உப்பு, காரம், புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான மணக்க சாம்பார் தயாராகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். சுட சுட இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டென்ஷனாக வேலை பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.